Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம் 12th accountancyல chapter 4ல illustration 4th பார்க்குறோம். From the following information relating to Arul Enterprises, calculate the value of goodwill on the basis of 2 years purchase of the average profit of 3 years. அதாவது purchase எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 years கொடுத்துருக்காங்க. average profit வந்து 3 yearsக்குள்ள average profit calculate பண்ண சொல்கிறாங்க. Profit பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், profit for the year ending 31st December 2016, 2017 and 2018 were 46,000, 44,000 and 50,000 கொடுத்துருக்காங்க. B என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a non-recurring income of rupees 55,000 is included in the profit for the year 2016. அப்போ 2016ல் non-recurring income வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ நம்ம லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சி கண்டிஷன் பாருங்கள். the closing stock of the year 2017 was overvalued. overvaluedனா அதிகமாக பண்ணிட்டாங்க. அண்டர் வேல்யூனா கம்மியாக பண்ணுறது, ஓவர் வேல்யூடு அப்படின்னா வந்து 10,000 வந்து ஓவர் வேல்யூ பண்ணிட்டாங்க. இப்போது இதுக்கெலாம் என்னென்னா நாங்கள் அவங்க முன்னாடியே ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ப்ராஃபிட். இப்போ அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னா, while computing the average profit in addition to rectification of error, அவங்க நிறைய எரர்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி வர்றதான் என்னது ஆவரேஜ் ப்ராஃபிட். என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போது பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் ரெக்கார்டு இன் த ஃபியூச்சர். பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ்னால் ஏற்கனவே எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அதேமாதிரி பாஸ்ட் ரெவென்யூஸ் நமக்கு வர்ற இன்கம்ஸ், ரெவென்யூஸ் மீன்ஸ் இன்கம்ஸ். அப்போ முன்னாடி முடிஞ்ச இன்கம்ஸ், நம்ம வேணாங்கிற இன்கம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்யூச்சர் அடிஷ்னல் இன்கம் எக்ஸ்பெக்டட் இன் த ஃப்யூச்சரில் நமக்கு இந்த இன்கம்லாம் தேவைப்படும், இந்த இன்கம்லாம் வேணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆட் பண்ணணும். அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பெய்டு இன் த ஃப்யூச்சர். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ், அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் நமக்கு வந்து வேணுங்கிறத வந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டை வந்து ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதுபடி தான் இப்போ நம்ம சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதிக்கிறோம். ஹெட்டிங் எழுது பர்டிகுலர்ஸ் 3 இயர்ஸோட ப்ராஃபிட் எழுதிக்கிறோம். 2016, 3 இயர்ஸை எழுதிக்கிறோம். 2016, 17, 18 எழுதிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2016க்கு 46,000, அதேமாதிரி 44,000, நெக்ஸ்ட்டு 50,000, 3 இயருக்கும் கொடுத்துட்டாங்க. அதை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதோட என்ன பண்ணணும், செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், நான் ரெக்கரிங் இன்கம். அப்போது நான் ரெக்கரிங் இன்கம் வந்து என்ன சொல்கிறாங்க, பாஸ்ட் ரெவன்யூஸ்னால் இன்கம், அதை வந்து என்ன பண்ணுறோம், இங்கே லெஸ் பண்ணுறோம். அப்போது எந்த இயருக்கு, 2016க்கு உள்ள பாஸ்ட் இன்கம் 5,000 இருக்கா, அதை என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணி காட்டுறோம் 5,000. அப்போது 2016க்கு நேராக 5,000 போட்டுட்டு இந்த 46,000 5,000 லெஸ் பண்ணிங்கன்னா 41,000. இப்போ 2017க்கு அப்படியே இருக்கும், 2018க்கு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சியில் the closing stock of the year 2017 was over valued. அதாவது அதிகமாக வந்து அவங்க வந்து என்ட்ரு பண்ணிட்டாங்க 10,000. அதனால் என்ன பண்ணணும், நம்ம ஓவர் வேல்யூட்னா அதே என்ன பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும். எந்த இயரில் பண்ணியிருக்காங்க, 2017ல். அப்போது 2017ல் 10,000 வந்து லெஸ் பண்ணுறீங்க. இந்த 41,000 அப்படியே வந்துடும். 44,000 10,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 34,000, 50,000 அப்படியே போட்டுருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வரும், நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக்காக வரும். ஓகேவா, தெரியுதா, நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக்காக வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஆட் பண்ணி காட்டுறோம். இப்போ 2017க்கு தான் க்ளோசிங் ஸ்டாக் வந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட் இயர் என்ன நமக்கு, 2018. அப்போது ஆட் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக், இதை இங்கே 2018க்கு நேராக 10,000 போட்டுங்க. இது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 41,000, 34,000, 60,000. 3 இயரோட ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு total profit divided by number of years.
டோட்டல் ப்ராஃபிட் என்ன நமக்கு 3 இயருக்கும் நம்ம கண்டுபிடிச்சோமா 41,000 ப்ளஸ் 34,000 ப்ளஸ் 60,000 நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். டிவைடட் பை எத்தனை இயர் இருக்குது 1 2 3 அதனால டிவைடட் பை 3 போடுறோம். போட்டால் ஆன்சர் வந்து 1,35,000 வரும். 1,35,000 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா ₹45,000 இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் குட்வில் கண்டுபிடிப்போம். குட்வில்க்கு என்ன ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா 45,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 years பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இன்டூ 2 போட்டிங்கன்னா ₹90,000 இதுதான் வந்து குட்வில்லோட ஆன்சர். ஓகேவா இப்படி தான் அந்த சம் போடணும் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் illustration 5 பார்ப்போம். The following particulars are available in respect of business carried on by a partnership firm. இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் இயர்னு ப்ராஃபிட் வந்து 2016 30,000 2017 29,000 2018 32,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் 2016 இன்க்ளூட்ஸ் ஏ நான் ரெக்கரிங் இன்கம்னா பாஸ்ட் இன்கம் அது வந்து 3,000. அப்போ பாஸ்ட் இன்கம் நம்ம ஃபார்மேட் படி என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணி காட்டுவோம். ப்ராஃபிட் ஆஃப் 2017 இஸ் ரெடியூஸ்டு பை 2,000 டியூ டு ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர். நல்லா கவனிச்சிங்க ப்ராஃபிட் ஆஃப் 2017 2,000 வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டாங்க டியூ டு ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர்னு. அதான் ஆனால் இது வந்து நமக்கு வந்து அப்நார்மல் லாஸ் எதிர்பாராமல் நடந்தது தான். அதனால் வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ணது வந்து நம்ம ஆட் பண்ணி காட்டணும். ஓகேவா இதே நார்மல் லாஸாக இருந்தால் நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்நார்மல் லாஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து ஆட் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து இஸ் நாட் இன்ஷூர்ட் பண்ணலை பட் இட் இஸ் டிசைடட் டு இன்ஷூர் த ஸ்டாக் இன் ஃப்யூச்சரில் வந்து இன்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் எஸ்டிம்ட் அட் 5,600 per annum. ஓகேவா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ வருதுன்னா 5,600 வருது. இது வந்து நம்ம டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச பிறகு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச பிறகு அதுலேருந்து லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம குட்வில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா இப்போ சம் போடலாம் வாங்க. கால்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்னு எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க 3 years கொடுத்துருக்காங்களா 2016 2017 2018 அதே மாதிரி 3 இயர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை போட்டுருங்க 30,000 29,000 32,000 ப்ராஃபிட்டை என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் லெஸ் பியில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நான் ரெக்கரிங் இன்கம் வந்து ப்ராஃபிட் ஆஃப் 2016 வந்து நான் ரெக்கரிங் இன்கம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதை என்ன பண்ணணும் லெஸ் பண்ணி காட்டணுமா. இப்போது 3,000 2016க்கு தானே அப்போது லெஸ் பண்ணி காட்டினீங்கன்னா 30,000 மைனஸ் 3,000 27,000 வரும். நெக்ஸ்ட் அந்த 29,000 அப்படியே வந்துடும் 32,000 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்நார்மல் லாஸ் ஒரு 2,000 இருக்கா எப்போ இருக்குது 2017க்கு இருக்குது 2,000 அதை என்ன பண்ணணும் ஆட் பண்ணி காட்டணும். இது வந்து ஃபயர்னால் பண்ணது எப்போயாச்சும் தான் நடக்கிறது அதனால் இது வந்து அப்நார்மல் லாஸ். இது நார்மல் லாஸ் கிடையாது. நார்மல் லாஸ்னால் அடிக்கடி ஆகிறது. ஃபயர் வந்து எப்போயாவது ஆகிறதுனால நமக்கு வந்து அது அப்நார்மல் லாஸ். அதனால தான் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். எந்த இயரில் 2017 2,000 ஆட் பண்ணிங்கன்னா கடைசியாக நமக்கு வர ஆன்சர் வந்து 27,000 31,000 32,000. ஓகேவா இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போது 27,000 ப்ளஸ் 31,000 ப்ளஸ் 32,000 டிவைடட் பை 3 years இருக்கிறதுனால டிவைடட் பை 3. இந்த மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா 90,000 வரும். 90,000 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா ₹3,000 இதுதான் வந்து நமக்கு என்ன ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அவங்க இன்சூர் பண்ணுறாங்கள அதை வந்து லெஸ் பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட்லேருந்து தான் குட்வில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் பிஃபோர் அட்ஜஸ்டிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளவு 30,000 ப்ளஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க புக்கில் 5,600 கொடுத்துருக்காங்க பெர் ஆனம். அப்போது 5,600 லெஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் 24,400 கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்.
நெக்ஸ்ட் குட்வில் கண்டுபிடிக்க வேண்டியதான். குட்வில்க்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போது 24,400 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா ₹48,800. இதுதான் குட்வில் ஆன்சர். ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு illustration 6 பார்க்க போகிறோம். illustration 6ல் weighted average method பற்றி கொடுத்துருக்காங்க. weighted average methodக்கு என்ன ஃபார்முலா? total of weighted profit divided by total weight. total of weighted profit divided by total weight. எப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம்ல, அதுக்கு பதில் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு தான் குட்வில் வந்து கண்டுபிடிக்கணும். குட்வில்க்கு ஃபார்முலா ஆவரேஜ் வெயிட்டட் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேவா, ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி வெயிட்டட் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ சம்ம பாருங்கள். illustration 6. For the purpose of admitting a new partner, a firm has decided to value its goodwill at 3 years purchase of average profit. 3 years purchase கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 4 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எந்த மெத்தட் போட சொல்லியிருக்காங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னா இந்த ஃபார்மேட் படி தான் போடணும். ஓகேவா, வெறும் கால்குலேஷன் ஆஃப் குட்வில்னு கொடுத்தா தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி குட்வில் கண்டுபிடிப்பீங்க. அவங்க யூஸிங் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆஃப் த பாஸ்ட் 4 இயர்ஸ் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் வெயிட்ஸ் ஆர் as follows. ப்ராஃபிட் 4 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அதோட வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம் போட போகிறோம். சம்மில் பாருங்கள். calculation of என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். இயர், ப்ராஃபிட், வெயிட், வெயிட்டட் ப்ராஃபிட். எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க? 2015. 15க்கு வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. 2016க்கு 22,000. 2017க்கு 24,000. 2018க்கு 28,000. வெயிட் வந்து 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதான் நமக்கு வெயிட்டட் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை ஏனும் வெயிட்டை பினும் காலம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ இன்ட்டு பி, அதுதான் வந்து நமக்கு என்னது வெயிட்டட் ப்ராஃபிட். இப்போ 20,000 இன்ட்டு 1 20,000, 22,000 into 2 44,000, 24,000 into 3 72,000, 28,000 into 4 1,12,000. இப்போ நம்ம வெயிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் வெயிட்டட் கண்டுபிடிக்கணுமா? டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 20,000 + 44 + 72,000 + 1,12,000 கால்குலேட் பண்ணிங்கன்னா 2,48,000 வரும். அதே மாதிரி எவ்வளோ வெயிட்டு? 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10. ஓகேவா, இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட். டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2,48,000. அந்த 2,48,000 டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட். வெயிட் எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்? 10 பண்ணிங்கன்னா ₹24,800. இதுதான் வந்து என்னது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். இதுக்கப்புறம் நீங்கள் குட்வில் கண்டுபிடிப்பீங்க. குட்வில்க்கு என்ன ஃபார்முலா? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். அமௌண்ட்டு 24,800. நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ புக்கில் கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்ட்டு 3 போட்டுக்கிறோம். 3 போட்டிங்கன்னா ₹74,400. இதுதான் குட்வில் அமௌண்ட். ஓகேவா, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெயிட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் குட்வில் கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.